படத்தோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ ஒரு யங்ஸ்டராக இருக்கார். அவருக்கு பண தேவைக்காக செக் மோசடியில் வந்து ஈடுபடுறாரு. அவர் போகிற இடத்துல எல்லாத்தையுமே வந்து செக் மோசடி பண்ணி ஏமாத்துறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா லாயர், டாக்டர், அதுக்கப்புறமேல பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் சொல்லி நிறைய செக் மோசடியை வந்து ஏமாத்துறாரு. இதெல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிய வர ஆரம்பிக்குது. தெரிய வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அவரை கண்காணிக்க ஒரு அதிகாரியும் நியமிக்கப்படுறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா செக் மோசடி எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிற ஒரு அதிகாரியாக இருக்கார். அவர் வந்து இவரோட எல்லா வேலைகளுமே அலசி ஆராய்ஞ்சு எங்கே போகிறான் வரான் அப்படின்னு எல்லாத்தையுமே ஃபைன் பண்ணிடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து இக்கட்டான சூழ்நிலையில் வந்து மாட்டிக்குவார். அவர் வந்து எல்லா கேர்ள்ஸுமே ஒரு இன்டர்வியூ எடுத்து ஒரு கேப்டன் வந்து அசிஸ்டண்ட் இதாக இருப்பாங்க இல்லையா, ஏரோஸ்டர் மாதிரி, அந்த மாதிரி ஒரு 10 கேர்ள்ஸை கூட்டிகிட்டு போய் தப்பிச்சிருவார். அதுக்கப்புறமேல ஃபைனலாக தப்பிக்கவே முடியாத சுச்சுவேஷனில் வந்து மாட்டிக்குவார். அப்பயுமே அந்த அதிகாரி தான் வந்து ஜாமீனில் எடுத்து என்னோட வேலைக்கு சேர்ந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்பார். நம்ம ஹீரோவும் ஃபஸ்ட்டு மறுத்தாலுமே அதுக்கப்புறமேல அவர் கூட வேலைக்கு சேர்ந்து செக் மோசடி பண்ணுற எல்லாத்தையுமே வந்து பயங்கரமாக கண்டுபிடிப்பார். இந்த படம் பார்க்கவே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படத்தோட பேர் கேட்ச் மீ இஃப் யூ கேன்.